வணக்கம் மக்களே, என் பேர் பிரபாகர். நான் பொலிட்டிக்கல் வீடியோஸ் எல்லாம் போடலான்னு இருக்கேன். மக்கள் நீங்க சப்போர்ட் பண்ணும். மே 4ஆம் தேதி வந்த எலெக்ஷன் ரிசல்ட்ல எனக்கு பெரிய ஒரு டவுட் இருக்கு. என்னன்னா, டிவிக்கு 108 சீட்டு ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது எப்படி திமிங்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த காமெடி மாதிரி இந்த டிவிக்கு ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிடையாது. ஒரு ஒன்றிய செயலாளர் கிடையாது, ஒரு கிளை செயலாளர் கிடையாது, ஒரு வார்டு கவுன்சிலர் கிடையாது. அடிப்படை கட்டமைப்பே இல்லாத கட்சி 70 வருஷமா தமிழ்நாட்டுல கால் ஒன்றி இருக்க திமுகவும் 50 வருஷமா கட்சி நடத்துற அதிமுகவையும் ஒழிச்சிட்டு அவர் ஒரே நாள்ல முதல்வர் ஆன கதியா எப்படி இவரு அர்ஜுன் ஒரே நாள் முதல்வர் மாதிரி இவர் ஒரே நாள்ல முதலமைச்சர் ஆயிட்டாரு. இது நம்புற மாதிரியே இல்லைங்க. இது முழுக்க முழுக்க ஒரு பெரிய சதி திட்டம். இந்த பிஜேபி அரசாங்கம் நேரடியா தமிழ்நாடு ஆட்சி செய்ய முடியாதுன்றதுக்காக இந்த திராவிட கட்சிகளை ஒழிக்கிறதுக்கு விஜய் மூலமா பின்வாசல் வழியா தமிழகத்தை ஆட்சி செய்யறதுக்கு இவங்க பெரிய சதி இது. அதாவது இவங்க எலெக்ஷன் கமிஷனை பிஜேபி அரசாங்கம் எலெக்ஷன் கமிஷனை தன் கைக்குள்ள போட்டுட்டு இந்த இவிஎம் மிஷின் எல்லாம் மொத்தத்தையும் மால் பிராக்டிஸ் பண்ணி விஜய்க்கு சாதகமா மாத்தி விஜய தனி பெரும்பான்மை இல்லாம அதாவது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா வச்சுன்னு வேற ஒரு கட்சிகள் மூலமா அவருக்கு ஆதரவு கொடுத்து மைனாரிட்டி கவர்மெண்டா வச்சு இவர் ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு இவங்க பண்ண ஒரு மாபெரும் சதி திட்டம் தான் இது. என்னடா இவன் சொல்றது நம்ப முடியலையே, இவன் ஏதோ வாய்க்கு வந்தபடியெல்லாம் விடுறான்னு நினைக்கிறீங்க. அதுக்கு நான் லாஜிக் நான் சொல்ல பாருங்க. நம்ம பக்கத்துல இருக்க பாண்டிச்சேரியில நம்ம கூட இருக்கிற நம்ம தமிழ் மக்கள் தான் அங்கேயும் வாழறாங்க. தமிழ்நாட்டுல ஓர அதே விஜய் படம் தான் அங்கேயும் ஓடுது. இங்க இருக்கிற அதே விஜய் ரசிகர்கள் அதே அணில் குஞ்சுகள் தான் அங்கேயும் இருக்குது. ஏன் பாண்டிச்சேரியில 30 எம்எல்ஏ சீட்ல நின்ற விஜய் 2 சீட்டு மட்டும் தான் ஜெயிச்சிருக்காரு. ஆனா தமிழ்நாட்டுல 234 தொகுதியில் நின்ற விஜய் 108 ஜெயிச்சிருக்காரு. அப்போ பாண்டிச்சேரியில இருக்கிற ரசிகர்கள் தமிழ் மக்கள் எல்லாம் புத்திசாலிங்க, இங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் தற்கூரி முட்டாளுங்களா விஜய்க்கு ஓட்டு போறதுக்கு? அது எப்படிங்க அது? பாண்டிச்சேரியில வீசாதாலே தமிழ்நாட்டுல மட்டும் வீசி இருக்கு, தமிழ்நாட்டுல வீசினாலே பாண்டிச்சேரியில வீசல. இதை கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்க, புரிஞ்சுக்கோங்க. கமெண்ட்ல வாங்க.